நாம எல்லாருமே எதிர்பார்க்கிற இந்தியா பாகிஸ்தான் வேர்ல்டு கப் T20 மேட்ச் நியூயார்க்ல நேசம் டவுடி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துல நடக்க இருக்குது. என்னதான் பாகிஸ்தான் USA மாதிரி சின்ன டீம் கூட தோத்திருந்தாலும் பாகிஸ்தான் அன்பிரடிக்டபிள் டீம் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த பல மேட்ச்களையே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு உதாரணமா 2016 நடந்த சாம்பியன் ட்ராஃபி மேட்சையே சொல்லலாம். 2016 சாம்பியன் ட்ராஃபில லீக் மேட்ச்ல இந்தியாவோட கேவலமா தோத்த பாகிஸ்தான் அதுக்கப்புறம் மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குறாங்க. அதுல கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னா ஃபைனலுமே இந்தியா விசஸ் பாகிஸ்தான் தான் மோதுறாங்க. அந்த ஃபைனல்ல வெறித்தனமா பவுலிங் வீசின பாகிஸ்தான் பவுலர்ஸ் இந்தியாவை சுருட்டி அந்த சாம்பியன் ட்ராஃபி கப்பையுமே வின் பண்றாங்க. இந்த மாதிரி பாகிஸ்தான் கம்பேக் கொடுத்த ஸ்டேட்ஸ் நிறைய இருக்கு. அதனாலதான் பாகிஸ்தானை நாம எல்லாம் அன்பிரடிக்டபிள் டீம்னு சொல்றோம். இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல நடந்த முக்கியமான ஸ்டாட்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுசாவே பார்க்க போறோம். நான் சுதீஷ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2007 இருந்து பாத்தீங்கன்னா இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மொத்தமா 7 முறை மோதி இருக்காங்க. அதுல இந்தியா 5 டைமும் பாகிஸ்தான் 1 டைமும் வின் பண்ணிருக்காங்க. மிச்சம் ஒரு டைம் டைல முடிஞ்சிருக்கு. அந்த டைல முடிஞ்ச மேட்ச்லயும் இந்தியா பவுல்ட் அவுட் முறையில வின் பண்ணிடுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் T20 மேட்ச்ல அதிகமா ரன் அடிச்ச பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம விராட் கோலி தான். 10 மேட்ச்ல 482 ரன் அடிச்சிருக்காரு வித் 81.33 ஸ்ட்ரைக் ரேட்டோட. நம்பர் 2 பிளேஸ்ல யுவராஜ் சிங் 8 மேட்ச்ல 155 ரன் பாகிஸ்தானும் அடிச்சிருக்காரு. 3வது பிளேஸ்ல நம்ம கௌதம் கம்பீர் 139 ரன்லயும், 4வது பிளேஸ்ல ரோஹித் சர்மா 114 ரன்ஸ்லயும் இருக்காரு. நம்ம தலை MS தோனி 8 மேட்ச்ல 93 ரன்னோட 5வது பிளேஸ்ல இருக்காருங்க. இப்போ நம்ம பாகிஸ்தான் ஸ்டேட்ஸை பத்தி பாத்துடலாமா? பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான் 4 மேட்ச் விளையாடி 197 ரன்ஸோட முதல் இடத்துல இருக்காருங்க. ஆவரேஜ் 65 வச்சிருக்காரு. 2வது பிளேஸ்ல சோயிப் மாலிக் 9 மேட்ச் விளையாடி 164 ரன்ஸ் அடிச்சிருக்காருங்க. 3வது இடத்துல முகமது கபீஸ் 8 மேட்ச்ல 186 ரன் அடிச்சு 3வது பிளேஸ பிடிக்கிறாரு. இப்போ பவுலிங் ஸ்டாட்ஸ் பத்தி பாத்துடலாமா? T20 மேட்சஸ்ல பாகிஸ்தானோட அதிக விக்கெட்ஸ் எடுத்த இந்தியன் பவுலர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்விங் கிங் புவனேஸ்வர் குமார் தான். வெறும் 7 மேட்ச் விளையாடி 11 விக்கெட் எடுத்திருக்காரு பாகிஸ்தானோட. T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 7 மேட்சஸ்ல 11 விக்கெட் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியா பவுலர் தான் இப்படி விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் பவுலர் அதை விட ஒரு படி அதிகமாவே போய் வெறும் 6 மேட்சஸ்ல 11 விக்கெட் எடுத்திருக்காரு 8.27 எக்கனாமி ரேட்டோட. இந்தியா விசஸ் பாகிஸ்தான் T20 மேட்சஸ்ல எந்த டீம் அதிகமான ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம இந்தியா தாங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க. 2012 இயர்ல அகமதாபாத்ல நடந்த T20 மேட்ச்ல இந்தியா 192 ரன் பாகிஸ்தானோட அடிச்சிருக்காங்க. அதுதான் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் 2 டீம்லயுமே இருக்கிற ஹையஸ்ட் ஸ்கோர். அது இந்தியா அடிச்சது. இந்தியா அடிச்ச லோவஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே 2012 ஆண்டுல பெங்களூர்ல நடந்த T20 மேட்சஸ்ல பாகிஸ்தானோட 133 ரன் அடிச்சிருக்காங்க. அதுதான் இந்தியாவோட லோவஸ்ட் ஸ்கோர் எவர் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். சரி, இந்தியாவை பார்த்துட்டோம். நம்ம பங்காளி பாகிஸ்தான் எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காங்க அப்படின்ற ஆர்வம் நமக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? அதே 2012 ஆண்டுல துபாயில நடந்த மேட்ச்ல பாகிஸ்தான் 182 ரன் இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா அடிச்சிருக்காங்க. அதுதான் பாகிஸ்தானோட ஹையஸ்ட் ஸ்கோர் எவர் அகைன் இந்தியா இன் T20. பாகிஸ்தானோட லோவஸ்ட் ஸ்கோர் அகைன்ஸ்ட் இந்தியா பாத்தீங்கன்னா 2016 இயர்ல மிரர்பூர்ல நடந்த மேட்ச்ல 83 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதுதான் பாகிஸ்தானோட லோவஸ்ட் ஸ்கோர் எவர் அகைன்ஸ்ட் இந்தியா இன் T20. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே சாதாரண மேட்சஸை விட எப்பவுமே ஒரு அதிகமான எதிர்பார்ப்பு நம்மள்ட்ட எல்லாம் இருக்கதான் செய்யும். சோ இந்த மேட்ச்லயும் அப்பேற்பட்ட எதிர்பார்ப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது அப்படின்றது கண்டிப்பா நமக்கு எல்லாம் தெரியுது. நாங்க எல்லா டீம் மாதிரி தான் பாகிஸ்தானையும் பாக்குறோம் அப்படின்னு இந்தியா தரப்புல இருந்து எந்த கேப்டன் எப்படி சொன்னாலும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாலே ரசிகர்களிடையே அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது ஒரு துளி கூட எத்தனை வருஷம் ஆனாலும் குறையவே இல்லை. அது குறையவும் குறையாது. அது ஒரு ரைவலரியாவே மாறிடுச்சு. இதுல ஒரு கிரேசியான ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா 2016 ஆண்டுல நடந்த T20 மேட்ச்ல இந்தியன் பேட்ஸ்மேன் எல்லாம் மிரட்ட முகமது அமீர் இப்பதான் திரும்பவும் இந்தியாவோட அகைன்ஸ்ட் மோத இருக்கிறாரு. ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி கண்டிப்பா அவருக்கு திரும்ப தரமான ஒரு சம்பவம் செய்வாரு அப்படின்னு நாம எல்லாம் எதிர்பார்க்கலாம். அந்த 2016 ஆண்டுல என்னதான் இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் அவுட் ஆயிருந்தாலும் நம்ம ஹர்திக் பாண்டியா பாகிஸ்தான் பவுலர்ஸ் எல்லாம் ஒரு மிரட்டி இருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல தான் அவரோட செஞ்சுரியமே மிஸ் பண்ணிருப்பாரு. அந்த மேட்ச்ல ரவீந்திர ஜடேஜா அவர் அவுட் ஆகாம இருந்தா கண்டிப்பா இந்தியா டீம் ஹர்திக் பாண்டியா ஜெயிச்சு கொடுத்ததுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருந்துச்சு. பட் நம்ம அதெல்லாம் தவறிவிட்டோம். இப்ப நடக்க இருக்கிற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் T20 மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா பதிலடி கொடுக்குமா? இந்தியா பாகிஸ்தானை புரட்டி எடுப்பாங்களா இல்ல பாகிஸ்தான் கம்பேக் கொடுப்பாங்களா? மேட்ச் எந்த மாதிரி இருக்கும்? எந்த டீம்ல எந்த பிளேயர்ஸ் எவ்வளவு ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை எல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் படிக்கிறேன். மேட்ச் நடக்கிற நியூயார்க்ல இருக்கிற கிரவுண்டை பொறுத்த வரைக்கும்
பவுலிங்க்கு தான் அதிகமான சாதகமா இருக்கும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி அங்க நடந்த மேட்சஸை பார்த்தாலே நமக்கு எல்லாம் தெரியுது. ஸோ பாகிஸ்தானோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தரமான பவுலர்ஸை அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் தரப்புல இருந்து நல்ல ஒரு பவுலிங் சுங்கியை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்தியா தரப்பு பவுலர்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பும்ரா கிட்ட இருந்து நல்ல ஒரு பவுலிங் திறமையை எதிர்பார்க்கலாம். பும்ராவோட நட்ராஜனும் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். அதை நம்ம இந்தியா டீம் வழக்கம் போல மிஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட பாகிஸ்தானுக்கு தான் இது ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ச். பாகிஸ்தான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால அடுத்த லெவலுக்கு போகவே முடியும். அதனால பாகிஸ்தான் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை போட தயங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்தியாவும் கண்டிப்பா பாகிஸ்தான் அகைன்ஸ்டான மேட்ச்னால கண்டிப்பா அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போடுவாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு பரபரப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க.